வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பழைய பென்ஷன் திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படுமா? மத்திய அரசின் பதில் என்ன? அரசு ஊழியர்கள் கவனத்துக்கு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய முறை, பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஓய்வூதிய செயல்பாட்டில் நடந்து வரும் சீர்திருத்தங்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு நிதித்துறை இணையமைச்சர் பதில் அளித்தார். அதில் ஓய்வூதிய முறையை மிகவும் வெளிப்படையானதாகவும் எளிமையாகவும் மாற்ற மத்திய அரசு தொடர்ந்து மேம்பாடுகளை செய்து வருவதாக கூறினார். அதன்படி எந்த திட்டத்தில் எத்தனை ஊழியர்கள்? தற்போது மத்திய அரசில் சுமார் 50.14 லட்சம் ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். ஓய்வூதிய தரவுகளின்படி தேசிய ஓய்வூதிய முறையின் கீழ், அதாவது 2026 ஜனவரி 31 நிலவரப்படி 49,802 ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ், அதாவது 2025 டிசம்பர் 8 நிலவரப்படி 69 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர். என்பிஎஸ் என்பது 2004ஆம் ஆண்டின் ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு மத்திய அரசு பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு, அதாவது ஆயுதப்படைகள் தவிர செயல்படுத்தப்படும் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். மேலும் என்பிஎஸ் திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் செலுத்துவதில் தாமதம் குறித்து பெரிய புகார்கள் எதுவும் இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. ஓய்வூதியங்கள் வருடாந்திர சேவை வழங்குநர்கள் மூலம் வழங்கப்படுகின்றன. மேலும் மாதாந்திர ஓய்வூதியம் பெறுவதில் ஏற்படும் தாமதம் குறித்து இதுவரை எந்த சந்தாதாரரும் புகார் அளிக்கவில்லை என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மேலும் மீண்டும் பழைய பென்ஷன் திட்டம் வருமா? அதாவது பல மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவதற்கான கோரிக்கைகள் அதிகரித்து வருகின்றன. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது மாநிலங்களின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்று மத்திய அரசு மீண்டும் ஒரு முறை கூறியுள்ளது. இருப்பினும் சமீபத்திய தணிக்கை அறிக்கையில் இந்திய தலைமை தணிக்கையாளர், அதாவது சிஏஜி, பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு திரும்புவது மாநில நிதியை கணிசமாக பாதிக்கும் என்று எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதன்படி மத்திய அரசின் நடவடிக்கைகள் என்ன? தேசிய பென்ஷன் திட்டத்தின் கீழ் ஊழியர்களுக்கு சிறந்த நன்மைகளை வழங்க மத்திய அரசு சில சீர்திருத்தங்களையும் செயல்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் தேசிய பென்ஷன் திட்டத்துக்குள் ஒரு விருப்பமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஊழியர்கள் ஓய்வுக்கு பிறகு மிகவும் நிலையான ஓய்வூதியத்தை பெற அனுமதிக்கிறது. மேலும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் பென்ஷன் செயல்முறை, அதாவது ஓய்வூதிய செயல்முறையை எளிமைப்படுத்த மத்திய அரசு டிஜிட்டல் வசதிகளை விரிவுபடுத்துகிறது. மேலும் பவிஷ்ய ஓய்வூதிய செயலாக்க முறையின் மூலம் ஒரு புதிய எளிமைப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய விண்ணப்ப படிவம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதோடு ஓய்வூதியதாரர்களுக்கு டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ்களின் வசதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்தபடியே ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க முடியும். தேசிய பென்ஷன் திட்ட வெளியேற்றம் மற்றும் வருடாந்திர செயல்முறைகளும் முழுமையாக ஆன்லைனில் செய்யப்பட்டுள்ளன. இது ஓய்வூதியதாரர்களுக்கான தொந்தரவுகளை குறைத்து அமைப்பை மிகவும் வெளிப்படையானதாக மாற்றுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.